Hello students, welcome to zoology class. Hope everyone is good by God's grace. And I have to tell you that I am so blessed to have you all as my students. You are doing a great job. I wish and I bless everybody to continue the same in the following sessions. You are really awesome, especially girls. All the girls are putting their efforts very sincere. Even boys also doing your work. But try to ensure that you are not going to procrastinate. You're going to complete the chapters on that date and try not go into the shortcuts. Shortcuts அப்படின்னா வீடியோலாம் பார்க்காம சும்மா ஆன்சர் மட்டும் எழுதி அனுப்புறதா ஷார்ட்கட்ஸ். அந்த மாதிரி நீங்க பண்ண மாட்டீங்க. I know that. Till then it's my duty that I have to emphasize that. Please do not go in shortcuts and that will not help you. If you have a clear idea, a clear understanding, that will increase the confidence. If confidence is increased, then you will not have any fear. So try not go into the shortcuts. I want everybody to listen the video, listen carefully. If not, you can pause the video, you can replay it again and again until you're clear. If at all you're not clear with that, try to put the queries to me personally or ping me your doubts. Surely I will. We are trying our level best from this end. I want the same thing to be done at your end also. We have covered the physiological topic, reproduction in organisms and reproduction mainly in the human. And finally, we studied about the reproductive health. So we have a clear idea about this physiology topic. And now we are going to switch over to a wonderful concept that is coming under Unit 2, Chapter 4, Principles of Inheritance and Variation. Principle அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரின்சிபால் இல்ல. பிரின்சிபால்ன்றது நம்மளோட பிரின்சிபல். PAL, PLE இது ரெண்டுத்துக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. PAL வந்து பிரின்சிபால். நம்ம சீனியர் பிரின்சிபல் மேடம், நம்ம பிரின்சிபல் கட் ஆஃப் மேம். சரியா? பிரின்சிபல் PLE இது நிறைய பேருக்கு இது டவுட் இருக்கு, அதனால தான் நான் சொல்றேன். பிரின்சிபல் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் செய்வேன், இப்படிதான் நான் நடந்துக்குவேன் அப்படின்ற ஒரு ரெகுலேஷனோட எப்பவுமே நடந்துக்கிறது தான் அது பிரின்சிபல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இந்த முறையில தான் நடக்கும், அதுதான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். ஸோ இந்த ரெண்டு வார்த்தைக்கும் ஃபர்ஸ்ட் அர்த்தம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ்னா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பசங்க கிட்ட போகக்கூடிய கேரக்டர்ஸ், அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். இல்லைன்னா முன்னாடி இருக்கிற அனிமல்ஸ்ல இருந்து எவல்யூஷன் ஆகி இன்னொரு அனிமலுக்கு போகக்கூடிய கேரக்டர்ஸ் தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இஸ் கிளியர் ஃபார் யூ? அண்ட் வேரியேஷன் மீன்ஸ் டிஃப்ரெண்ட். பேரண்ட்ஸ்க்கு இருக்கு ஆனா பசங்களுக்கு இல்ல, பேரண்ட்ஸ்க்கு இல்ல ஆனா பசங்களுக்கு இருக்கு, இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி, அது பேர் தான் வேரியேஷன். இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அம்மா மாதிரி கோவப்படுறீங்க, இல்ல அம்மா மாதிரி இதே மாதிரி அம்மா மாதிரி செய்றீங்க, இல்ல அம்மா மாதிரி அழகா இருக்கீங்க அப்படின்னா உங்க அம்மா கிட்ட இருந்து அந்த விஷயத்த, அந்த கேரக்டரை நீங்க இன்ஹெரிட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அது பேரு இன்ஹெரிட்டன்ஸ். am I clear to you? இவனா அப்பா மாதிரி இல்ல, எந்த கேரக்டரும் அம்மாக்கும் அப்பாவுக்கும் எந்த கேரக்டரும் இவனுக்கு நம்ம பார்க்க முடியலையே அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது வேறுபடுது, அந்த கேரக்டர் வேறுபடுது. அப்போ அந்த டேர்முக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்னா வேரியேஷன். கண்டிப்பா இந்த ரெண்டு விஷயங்களும் இருக்கும். பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பசங்க கிட்ட போகக்கூடிய கேரக்டர் ஒண்ணு சேமா இருக்கும், இல்லைன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். சேமா இருந்ததுன்னா அது நம்ம என்ன சொல்றோம்னா இன்ஹெரிட்டன்ஸ். இட் இஸ் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். டிஃப்ரெண்டா இருக்கு, வேற மாதிரி இருக்கு, புதுசா இருக்கு அப்படின்னா அது வேரியேஷன். So we are going to see the principles of inheritance and variation. So இந்த இன்ஹெரிட்டன்ஸும் சரி வேரியேஷன் சரி எந்த பிரின்சிபலோட அது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு போகுது அப்படின்றதுதான் இந்த என்டையர் சாப்டர். இஸ் clear for you? And now you can see this beautiful two Drosophila. இது நான் இந்த குட்டி ஃப்ளை நீங்க பார்த்திருப்பீங்க, உங்க வீட்டுல எப்பவுமே பார்க்கக்கூடிய ஒரு ஃப்ளை தான் இந்த ஃப்ளை. இது ஒரு மாதிரி ஈ கிடையாது, இது ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். இது பேரு ஃப்ரூட் ஃப்ளை. ஒன்னும் இல்லை, நீங்க ஒரு கொய்யா பழம் இல்லைன்னா ஏதோ ஒரு வாழைப்பழம் வச்சிங்கனாலே ஒரு குட்டி 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 ஃப்ளைஸ் அது மேல இருக்கும். பார்த்திருக்கீங்களா? I think you would have observed it. So
Those flies are called as a Drosophila. This Drosophila remembers me a very beautiful memories from my college. When I was studying in BSc, I mean the undergraduate zoology, we had one experiment with this fruit. You know what is that? You can see this color of the eye. One color is red and another color is white. So what is that experiment means? We need to find the same thing. We need to conclude what is the inheritance and variation by crossbreeding these two fruit flies. One is red-eyed and another one is white-eyed. So what we have done is we have taken a female red-eyed and a male white-eyed Drosophila, and in a conical flask we have prepared a agar medium. Agar medium na and the fruit fly வந்து கொஞ்ச நாள் உயிர் வாழறதுக்கான ஒரு மீடியம். அதுல வந்து இம்பார்ட்டன்ட் தேவையான மிக்சர், அது உயிர் வாழறதுக்கான தேவையான மிக்சர் இருக்கு. அதை சாப்பிட்டு அது வந்து முட்டை போட்டு அது வாழும். ஓகேவா? ஸோ கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல அகார் மீடியம் எடுத்துட்டு இந்த ரெண்டு ஃபிளைஸையும் மேலு ஃபீமேலும் தனியாக கண்டுபிடிச்சி ரெட் ஐ ஒயிட் ஐ கண்டுபிடிச்சி அதுக்குள்ள போட்டு அது மேல அந்த கோனிக்கல் ஃபிளாஸ்க் மேல காட்டன் வச்சிடணும். காட்டன் வச்சுட்டு அதை அப்சர்வ் பண்ணணும். அப்ப என்ன ஆகும்? கிராஸ் பிரீட் நம்ம பிரீட் பண்ணும்போது, இட்ஸ் நாட் கிராஸ் பிரீட், நம்ம பிரீட் பண்ணும்போது என்ன ஆகும்? வாட் ஹேப்பன்ஸ்? ஆப்வியஸ்லி தே அண்டர்கோ ஃபர்டிலைசேஷன் அண்ட் தே லே எக்ஸ். இந்த முட்டையெல்லாம் எங்க போடும்னா அந்த மீடியம்ல போடும், அகார் மீடியம். அதாவது நம்ம ஊத்தி வச்சிருக்க. இப்ப இந்த அகார் மீடியம் எப்படி இருக்கும்னா, நீங்க அந்த அகார் மீடியம் வந்து புட்டிங் மாதிரி இருக்கும். புட்டிங் நீங்க சாப்பிட்டுருக்கீங்கல்ல, அதுதான். அப்ப அந்த கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல இந்த புட்டிங் இந்த அகார் மீடியம் போட்டுட்டு இந்த ரெண்டு ட்ரோசோஃபிலாவும் உள்ள போட்டுடணும். போட்டுட்டு we need to observe, and obviously they undergo fertilization and they lay many eggs, numerous eggs. நிறைய முட்டை போட்டு அவன் கண்ணுக்கு தெரியாது, பட் முட்டை போட்டு விட்டணும். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்கு. ஐ திங்க் திஸ் ஹேப்பன் வித்தின் சரி 3 weeks. 3 weeksக்குள்ளேயே நம்ம வந்து ஃபைனல் ரிசல்ட்ஸ் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ முட்டை போட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து அந்த குட்டி குட்டி ட்ரோசோஃபிலா வந்து அது வளர்ந்து அது சுத்திட்டே இருக்கும். ஏன்னா நம்ம காட்டன் பிளக் வச்சிருக்கோம்ல, அதனால அது மேல வராது. அப்புறம் என்ன பண்ணிடணும், இந்த முட்டை போட்ட உடனே இந்த ரெண்டு பேரண்ட்டையும் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி காட்டன் பிளக் வச்சு அதை அப்சர்வ் பண்ணணும். தென் so many out of all the eggs will be hatched and so many small fruit flies will be formed. And finally what we should do, we should kill this Drosophila by using a chloroform போட்டு கொஞ்சம் மைல்டு chloroform போட்டோன்னே எல்லாமே செத்து போயிடும். And then we have to count it. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும். ஒரு பெரிய ஜூமிங் லென்ஸ் வச்சு பார்க்கணும். ரெட் எவ்வளவு இருக்கு, ஒயிட் எவ்வளவு இருக்கு, ரெட்ல ஃபீமேல் எவ்வளவு இருக்கு, ஒயிட் ஃபீமேல் இருக்கு, அதெல்லாம் வந்து கவுண்ட் பண்ணி எந்த கேரக்டர், ரெட் கேரக்டர் டாமினண்டா இருக்கா இல்ல ஒயிட் கேரக்டர் டாமினண்டா இருக்கான்றது ஒரு கால்குலேஷன். அதுதான் எங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் that we have done. I'm just telling you this just to have a good motivation about this entire lesson. This is a very interesting topic that will provide you this chapter will give you a wide knowledge about genetics. இந்த ரெண்டு விஷயமே, இந்த கேரக்டர் அம்மா கிட்ட இருந்து பசங்க கிட்ட போகிறது அப்படின்ற அர்த்தம் என்னது? அது ஜீன். அந்த ஜீனோடைய மகத்துவம் என்ன, அந்த ஜீனோடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அந்த ஜீன் எப்படிலாம் போகுது, எப்படிலாம் மாற்றங்கள் உருவாக்குது, ஒரு கேரக்டர்னா அது எந்த ஜீன்ல இருந்து அந்த கேரக்டர் வந்திருக்கு, இதெல்லாம் படிக்கிறது தான் இந்த லெசன். ஸோ இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் கிவ்ஸ் யூ அ வைட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஜெனட்டிக்ஸ். ஸோ இந்த லெசன்ல நம்ம நிறைய விஷயங்கள் ஜெனட்டிக்ஸ் ஓரியன்டா we are going to observe, we are going to study, and we are going to explore. I think I have given an enough introduction about this wonderful lesson, and now we are going to see the chapter outline. These are the topics that we are going to cover. First topic, multiple alleles. I would like to just tell the outline. Multiple, பலவிதமான alleles. alleles அப்படின்னா ஒரு ஜீன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு கேரக்டரை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், அலீல்ஸ் அப்படின்னு சொல்றோம். மல்டிபிள் அலீல்ஸ்னா ஒரு ஜீன்ல நிறைய அலீல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா?
Right. Human blood group. We are going to see because this multiple alleles is a best example. Human blood group system we are going to study now. I am going to explain you. And already in 11th standard you would have studied about the human blood group, isn't it? I have taught you genetic control of RH factor. Even RH factor also we have studied in the 11th standard. But now in 12th standard we are going to see how the which gene is controlling the RH factor we will see. And sex determination, human, insects and birds. Sex determination. எந்த விஷயம் வந்து ஃபீமேலா ஆகணும் மேலா ஆகணும்ன்ற ஒரு ஒரு டிஃபரன்சியேஷனை கொடுக்குது. என்ன விஷயம் அதுதான் டிட்டர்மினேஷன். ஓகே, ஹியூமனுக்கும் சரி இன்செக்டுக்கும் சரி பேர்ட்ஸ்க்கும் சரி. நெக்ஸ்ட் செக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிட்டன்ஸ். செக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிட்டன்ஸ்னா we have how many chromosomes we have? 23 pairs of chromosomes. அதாவது 46 chromosomes. The 23 ல 22 வந்து body chromosomes and 1 sex chromosomes. அந்த 1 sex chromosomeல நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா X இருக்கும், இன்னொன்னு Y இருக்கும். ஃபீமேல்னா அது X, மேல்னா அது XY. இல்லைன்னா ஃபீமேல் XX சொல்றோம், மேல XY சொல்றோம். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஜீன்ல ஏதோ ஒரு விஷயம் இருந்து அது வந்து ஆஃப்ஸ்பிரிங்க்கு போகும்போது தான் அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா செக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து வேற எந்த ஜீன்லயும் இல்லை, வெறும் இந்த Y குரோமோசோம், இந்த X குரோமோசோம், செக்ஸ் லிங்க்ட் குரோமோசோம்ஸ்ல இருக்க கேரக்டர்ஸ் பசங்களுக்கு போகும்போது அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த விஷயத்த செக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றோம். Karyotyping means how many chromosomes are there and how we are going to segregate and classify the chromosomes. We are going to arrange the chromosomes. What happened? Karyotyping means arranging the chromosomes and studying, giving the number. Next is pedigree analysis. Pedigree analysis means if you have any character, we are going to analyze from where or from whom you received that character, from your mother or your father or from your great grandfather or your grandmother or grandfather or great great grandfather. So that type of analysis is called as a pedigree analysis. Okay, right. Mendelian disorders. We will see the disorders, the various disorders, diseases. Okay, chromosomal abnormalities. So we know that this is the set of chromosomes for human is 46, isn't it? If there is any variation in the number of chromosomes, then there becomes a abnormal. It becomes an abnormality, and such type of syndrome or diseases we will be studying in chromosomal abnormalities, right? Extra chromosomal inheritance. Sometimes there may be extra chromosomes. So in case of extra chromosomes, what will happen? That will also cause a disorder or abnormality, and such disorder or abnormality will be studied in the extra chromosome inheritance. And finally, eugenics, euphenics and euthanics. We will study what it is, okay, in the chapter. Coming directly into the chapter, let us start now. I would like to highlight important points. Genetics is a branch of biology that deals with the study of heredity and variation. Just now I have said genetics, you know, it describes how characteristics and feature passes on from the parents to their offspring in each successive generation. The unit of heredity is known as gene. இந்த ஹெரிடிட்டின்ற விஷயம் அதோடைய ஒரு சின்ன யூனிட், அந்த யூனிட் தான் ஒரு சிறு துளி பெருவெல்லும் அப்படின்ற மாதிரி இந்த ஜீன் தான் வந்து ஹெரிடிட்டிக்கு ரெஸ்பான்சிபிள். அதனால தான் அதை நம்ம என்ன சொல்றோம், யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி இஸ் நோன் as a gene. Okay, gene is inherited factor that determines the biological character of an organisms. அப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் the unit of heredity அப்படின்னா நீங்க என்ன எழுதுவீங்கன்னா ஜீன் எழுதுவீங்க. And what is gene அப்படின்னு கேட்டாங்கன்னா gene is the inherited factor, ஒரு விஷயம், ஒரு கேரக்டர் that determines the biological character of an offsprings. இப்போ எனக்கு ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னா அந்த கேரக்டர் எங்கிருந்து வந்ததுன்னா அந்த கேரக்டர் என்னோட செல்லுக்குள்ள இருக்க, நியூக்ளியஸ்குள்ள இருக்க, குரோமோசோம்குள்ள இருக்க, ஜீனுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபேக்டர், அதுதான் ஜீன். இது கிளியர் ஃபார் யூ? ஸோ ஜீன் எங்க இருக்கு? பாதி பேருக்கு ஜீன் எங்க இருக்குன்னே தெரியல. Okay, after so long of studying,
some students will not able to understand what is gene. Once again, I would like to tell you before going to the detail aspect of the genetics படிக்கிறதுக்கு முன்னாடி gene என்ன தெரியணும். நம்ம பாடிக்குள்ள cells இருக்கு. All cells are made up of what? They have nucleus, isn't it? Nucleus குள்ள என்ன இருக்கு? Chromatins இருக்கு, right? அப்போ நியூக்ளியஸ் பிரியும் போது செல் டிவைட் ஆகும் போது என்னவா மாறுது? அதனால திக்காகி குரோமாட்டின் திக்காகி குரோமோசோம்ஸா மாறுது இல்லையா? அப்போ நம்ம நியூக்ளியஸ்குள்ள குரோமோசோம்ஸ் இருக்கு. குரோமோசோம்ஸ் ஓட ஆர்ம்ஸ்ல என்ன இருக்குன்னா இந்த ஜீன் இருக்கு. சோ குரோமோசோம் ஆர்ம்ல இந்த ஜீன் இருக்கு. ஒரு குரோமோசோம்ல நிறைய ஜீன் இருக்கும். அந்த ஒரு ஜீனுக்குள்ள 2 அலீல் இருக்கும். ஓகேவா? ஒரு ஜீனுக்குள்ள 2 அலீல் இருக்கும். அதுதான் பேசிக்கா இருக்கும். சம்டைம்ஸ் நிறைய அலீல் இருந்ததுன்னா அது மல்டிபிள் அலீல். தட் இஸ் வாட் we are going to study now in the future. I mean upcoming session we are going to study about the multiple alleles. So basically gene once again I am telling you, gene எங்க இருக்கு? செல்லுக்குள்ள, நியூக்ளியஸ்குள்ள, குரோமோசோம்குள்ள gene. Have I made myself clear? Yes. Variation. Now one more definition is given about variation. Variation அப்படின்னா மாற்றங்கள். Variation is the degree by which the progeny differ from the parents. So எல்லாரும் ஒரே மாதிரி இல்லையா? அப்ப அப்பா மாதிரி முழுசாவே இல்ல. நம்ம கேரக்டர்ஸ்லாம் மாறி இருக்கு இல்லையா? சிலது ஒன்னா இருந்ததுன்னா அது இன்ஹெரிட்டட், சிலது மாறி இருந்ததுன்னா அது பேரு வேரியேஷன். அதுதான் முன்னமே சொன்னோம். A variation is degree by which the progeny differs from their parents. Okay, so this is one more a definition for variation. In the full இதுவும் different ஆன terms and different definitions இருக்கு. Okay, in this chapter we are going to learn about the multiple alleles with reference to the human blood group, sex determination in man, insects and birds, sex-linked inheritance, traits, genetic disorder, extra chromosomal inheritance. The betterment of the human race can be achieved by methods like eugenics, euthanasia and euphonics. So these are the outlines of the, we have already discussed in the chapter outline. These are the topics that we are going to study. To start with, we are going to start a wonderful concept about the multiple alleles. இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளா நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி நீங்க மண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ், அந்த டால் பிளான்ட், ட்ராஃப் பிளான்ட் படிச்சிருக்கீங்க. Am I clear to you? Yes, you have done this thing already. You would have studied in botany, genetics, and even in 10th standard also. I very much sure that you would have studied this one. This pea plant, Mendel sativum plant, Python sativum plant. I mean the pea plant, garden pea plant. You would have studied 2 characters. அதாவது ஒரு tall, இன்னொன்னு dwarf. டால் கேரக்டரை நம்ம எழுதுவோம் அப்படின்னா கேபிட்டல் டி அப்படின்னு நம்ம போடுவோம். கரெக்டா? டிராஃப் பிளான்ட் எப்படி போடுவோம்னா ஸ்மால் டி அப்படின்னு நம்ம போடுவோம். கேபிட்டல் டி ஏன் அப்படின்னு நம்ம போடுறோம்னா அதுதான் டாமினன்ட் ஜீன். அது அது இருந்ததுன்னா அதுதான் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுதான் டாமினன்ட் ஜீன். ரெசசிவ் அது சம்டைம்ஸ் தான் வெளிப்படும். சம்டைம்ஸ் டாமினன்ட் கூட இருக்கும்போது அது வெளிப்படாது. அது தனித்துவமா இருக்கும்போது தான் அதோட தன்மை வெளியே வரும். அது பேர் தான் ரெசசிவ் அப்படின்னு நம்ம போட்டிருப்போம் இல்லையா? இப்ப இந்த 2 டி, கேபிட்டல் டி, ஸ்மால் டி, அந்த மாதிரி 2 விஷயங்கள் இருக்குது. ஒரு ஜீனுக்குள்ள 2 அலீல் இருக்கும். புரிஞ்சுச்சா? நீங்க என்ன போடுவீங்கல்ல, கேபிட்டல் டி அப்படின்னா என்ன அர்த்தம்? அது டால் பிளான்ட். கேபிட்டல் டி, ஸ்மால் டி அப்படி இருந்தா என்ன அர்த்தம்? ஜீன்ல 2 விஷயங்கள், 2 அலீல் இருக்கும். ஆனா அது என்ன வெளிப்படுத்துது? கேபிட்டல் டி, ஸ்மால் டி அப்படி இருந்தா அது டிராஃபா டாலா? டால், கரெக்ட். இப்ப ஸ்மால் டி அப்படி இருந்ததுன்னா அது என்ன, டிராஃபா டாலா? டிராஃப், கரெக்ட். சோ இதுதான் அதோட பேசிக் கான்செப்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜீனுக்குள்ள 2 அலீல் இருக்குது. அப்படி 2 அலீல் இல்லாம பல அலீல் இருந்ததுன்னா அது பேரு மல்டிபிள் அலீல்ஸ். இது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சோ இப்ப நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். செல்லுக்குள்ள நியூக்ளியஸ், நியூக்ளியஸ்குள்ள குரோமோசோம், குரோமோசோம் அந்த ஆர்ம்ஸ்குள்ள நிறைய விதமான ஜீன். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அந்த ஜீனுக்குள்ள, ஒரு ஜீனுக்குள்ள 2 அலீல் இருக்கும். அப்படி 2க்கு மேல இருக்கும் போது அந்த ஜீனை நம்ம என்ன சொல்றோம்னா மல்டிபிள் அலீல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். Am I clear to you? Yes. So now I am reading. You just clearly listen carefully
and then you can understand in a better way. Genetic segregation in Mendelian inheritance reveals that all genes have two alternative forms. ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்னு dominant and recessive allele. சரியா? ரெண்டு dominant, ஒன்னு recessive allele. Example, tall versus dwarf, T and T. The former is a normal allele or wild allele and later the mutant. அதாவது டாமினன்ட் அப்படின்றது வந்து நார்மலான அலீல் வைல்டு அலீல்னா என்ன தெரியுமா? இப்போ ஒண்ணுமே இல்லை. இந்த நாட்டு தக்காளி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, இப்ப வர தக்காளி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. இப்ப இந்த நாட்டு தக்காளி தான் வைல்டு டொமேட்டோஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து பழைய காலத்துல இருந்தே வந்துன்னு இருக்குது. இப்போ நம்ம கிட்ட இருக்க வர தக்காளியில அதை ஜெனட்டிக்கா மாடிஃபை பண்ணி வந்திருக்க அலீல், அது மியூட்டன்ட் அலீல், அது ரெசசிவ். ஓகேவா? எஸ். ஸோ நார்மல் அலீல் ஆர் வைல்ட் அலீல் அண்ட் லேட்டர் த மியூட்டன்ட் அலீல். லேட்டர் எதை குறிக்கிறாங்கன்னா இந்த ஸ்மால் டி தான் குறிக்கிறாங்க, அதுதான் வந்து மியூட்டன்ட் அலீல். A gene can mutate several times producing several alternative forms. ஒரு ஜீன் வந்து எப்பவுமே வந்து ஒரே மாதிரி போகாது, இன்ஹெரிட் ஆக. சம்டைம்ஸ் there is a possibility of mutation. அது பேரு தான் நம்ம என்ன சொல்றோம்னா மியூட்டேஷன். மியூட்டேஷனா என்ன ஆகும்னா அந்த குரோமோசோம் லென்த்தோ சரி, அந்த குரோமோசோம் ஆர்மும் சரி, ஏதோ ஒண்ணு மாறுது. அந்த ஜீன் மாறுதல் அப்படின்னு நம்ம சொல்லும் போதுதான் அது பேர் தான் மியூட்டேஷன். இந்த மாதிரி பல தடவை மாறும் போது அது வேற வேற கேரக்டர்ஸ நமக்கு வெளிப்படுது. ஓகே, when three or more alleles of a gene that control a particular trait. ஆனா ஒரு ஜீனுக்குள்ள மோஸ்டா 2 அலீல் இருக்கும். அந்த மாதிரி 3 அலீல் 3 விதமான கேரக்டர்ஸ் வெளிப்படுத்துது அப்படின்னா, ஆனா அது சேம் ஜீனுக்குள்ளதான் இருக்கு. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. when 2 or 3 alleles of a gene, ஒரு ஜீனுக்குள்ள 3 அலீல் இல்ல 2க்கு மேல இருக்கிற அலீல் that controls a particular trait. ஓகே, ஒரே விஷயத்தை தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா அது எங்க இருக்கு? எல்லாமே they occupy the same locus on the homologous chromosomes of an organisms. அதே homologous chromosomes அந்த குரோமோசோம் உள்ளதான் இந்த விஷயம் இருக்கு. ஓகே, they are called as a multiple alleles and இந்த multiple alleles மதர் கிட்ட இருந்து ஆஃப்ஸ்பிரிங் கிட்ட போகும்போது அந்த விஷயத்த, அதாவது இன்ஹெரிட் ஆகும்போது அது பேரு அலிலிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். So have I made myself clear? Once again, multiple alleles அப்படின்னா என்ன? When 3 or more alleles of a gene, இந்த எல்லா அலீலும் என்ன கண்ட்ரோல் பண்ணுது? ஒரு ட்ரேட், a particular trait, ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா அது எங்க இருக்கு? they all lie in the same locus on the homologous chromosomes. homologous chromosomesனா 2 ஆமுக்குள்ள இருக்க chromosomes. Okay, of an organisms, they are called multiple alleles and their inheritance is called as a multiple allelism. So this is clear. So far what we have studied? We have studied what is multiple alleles and what is multiple allelism. இத ரெப்ரசன்ட் பண்றத, இத தெளிவா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது தான் இந்த மல்டிபிள் அல்லீலிசம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்ற எக்ஸாம்பிள் என்னதுன்னு பார்த்தோம்னா அதுதான் நம்மளோட ABO பிளட் குரூப்ஸ். ஓகே, ஹியூமன் பிளட் குரூப். இந்த பிளட் குரூப் தான் இந்த மல்டிபிள் அல்லீலிசமோட எக்ஸாம்பிள். Have I made myself clear? Multiple allelism occurs in human, particularly in the inheritance of different types of blood group. The blood group inheritance in human can be understood by learning about antigen and antibody. The composition of blood, different types of blood group ABO and the blood antigen antibodies were discussed early in the chapter 7 of class 11th நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அந்த French roomல. எஸ், ABO பிளட் குரூப்பிங் படிச்சிருக்கோம், RH ஃபேக்டர் படிச்சிருக்கோம். அந்த கொஸ்டின் நிறைய தடவை நம்ம படிச்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு நல்லா தெரியும். Even then, I am going to explain in a detailed manner in this way. We are going to study now this multiple allelism is a example, a great example, a good example for this ABO blood groups. Okay, yes. Now we are going to see this one, ABO types. So multiple allele inheritance of ABO blood groups. We know that blood differs chemically from person to person. Yes. When two different incompatible blood types are mixed, incompatible அப்படின்னா என்னது? ஒத்து போகிறது.
incompatible compatible na ஒத்து போகிறது incompatible na ஒத்து போகாது நீங்க இந்த incompatible compatible வேர்டை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் நீ உனக்கும் எனக்கும் ஒத்து போகல அப்படின்னா நீங்க என்ன சொல்லலாம் I am not compatible with you அப்படின்னு நீங்க சொல்லலாம் or you are incompatible with me அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒத்து போகாது அது மாதிரி இந்த blood group ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகாது அப்படின்றோம் when two different incompatible blood groups are mixed இந்த மாதிரி ஒத்து போகாத blood group mixed ஆச்சுன்னா என்ன ஆகும்னா agglutination அதாவது ரத்தம் கட்டியா ஆயிடும் clumping together ரத்தம் coagulate ஆகும் அந்த coagulation நம்ம என்ன சொல்றோம்னா agglutination அப்படின்றோம் is it clear for you of erythrocytes so RBCs you know that blood குள்ள என்ன இருக்கு blood குள்ள மூணு விஷயங்கள் இருக்கு what are they one is plasma another one is cells and finally we have platelets அப்ப செல் அப்படின்னா செல்லுல வந்து நமக்கு white blood cells red blood cells இருக்கு so white blood cellsல இந்த விஷயம் இல்ல grouping விஷயம் இல்ல நம்ம red blood cells பத்தி தான் நம்ம இங்க பேசுறோம் erythrocytes அத பத்தி நம்ம இங்க பேசுறோம் is it clear for you yes and when we are studying in 11th standard we have clearly understood that இந்த A வந்து A blood group B blood group O அப்படி நம்ம சொல்றோம் அப்படினா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அந்த RBC particular RBC மேல ஒரு antigen A antigen இருந்ததுனா அந்த blood group A blood group and B antigen இருந்ததுனா அந்த blood group என்னது B blood group ஓ ரெண்டுமே இல்ல அப்படின்னா அது வந்து என்னது O blood group ரெண்டுமே இருக்கு அப்படின்னா அது பேரு AB blood group இது நம்ம படிச்சிருக்கோம் இதுக்கு ஆப்போசிட்டான எதிர்மறையான ஆன்டிபாடிஸ் அது உருவாக்குது அப்படின்னா A blood group என்ன ஆன்டிபாடி இருக்கும் அப்படின்னா என்ன ஆன்டிபாடி இருக்கும் ஓகே and B ல என்ன ஆன்டிபாடி இருக்கும் B அப்படின்ற ஆன்டிஜன் இருந்ததுன்னா அது என்ன ஆன்டிபாடி உற்பத்தி பண்ணும் அதையும் நம்ம நல்லா படிச்சிருக்கோம் so we are very clear that antigens are some chemical substance that are attached to the RBCs surface of the RBCs இது நல்லா நமக்கு தெரியும் is it clear for you yes and on the membrane of the RBC and epithelial cells so Carl Landsteiner இவர்தான் வந்து பெரிய scientist he had won a Nobel Prize for discovering this beautiful ABO blood grouping in 1930 ல இவங்களுக்கு இந்த சயின்டிஸ்டுக்கு Nobel Prize கிடைச்சது okay discovered two kind of antigens called antigen A and antigen B on the surface of RBCs of human blood based on the presence or absence of these antigens three kind of blood groups type அதாவது அவர் A கண்டுபிடிச்சாரு B கண்டுபிடிச்சாரு இது ரெண்டுமே இல்லன்னா அது Oன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா அப்படி அந்த மாதிரி 4 டைப் வந்துருச்சு ஆனா ரெண்டுமே இருக்குன்னா அது AB ஆனா பேசிக்கா நம்ம இது மூணுத்தை வச்சு தான் நம்ம பேசுறதுனால நம்ம என்ன சொல்றோம்னா ABO blood grouping அப்படின்றோம் have I made myself clear based on the presence of or absence of these antigens three kinds of blood group type A type B type O so type O is we refer the type O blood group as a universal donor யாருக்கு வேணா கொடுக்கலாம் ஏன்னா எந்த ஆன்டிஜனும் அந்த RBC மேல இல்ல so அதனால அது எந்த ஆன்டிபாடியும் ப்ரொடியூஸ் ஆகாது நீ யாருக்கு வேணா கொடுக்கலாம் வேற ரெகக்னைஸ்ட் and the fourth one the rarest blood group is AB ரெண்டு ஆன்டிஜன்ஸ் A ஆன்டிஜனும் இருக்கு B ஆன்டிஜனும் இருந்ததுன்னா அவங்க யூனிவர்சல் ரெசிபியன்ட் அவங்க வந்து எந்த blood group வேணா ரிசீவ் பண்ணிக்கலாம் ஓகேவா was discovered in 1902 1902ல தான் டிஸ்கவர் பண்ணாங்க ஆனா கார்ல் லான்ஸ்டைனருக்கு 30ல தான் நோபல் பிரைஸ் கிடைச்சது ஓகே by two of Landsteiner's students வான்டே காஸ்டெல்லி and ஸ்டோர்லி ஓகே so அத பத்தி கொடுத்திருக்காங்க Bernstein in 1925 discovered that inheritance of different blood group in human being is determined by and now blood groups in human being is determined by number of multiple allele series. The three autosomal alleles located on chromosome 9 are concerned with the determination of blood group in any person. இது ரொம்ப highlighted பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி இப்போ இவங்களுக்கு வந்து A blood groupன்றோம் B O அப்படின்றோம் இது எங்க இருந்து எந்த
ஜீன்ல இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னா நம்ம வந்து 23 குரோமோசோம்ஸ் லைனா நம்ம செக்ரிகேட் பண்ணும்போது கேரியோடைப்பிங்ல நம்ம படிப்போம். அது நம்ம வந்து 23 நம்ம செக்ரிகேட் பண்ணுவோம். 1 2 3 4 அப்படின்னு சொல்லி 23 செக்ரிகேட் பண்ணும்போது குரோமோசோம் 9ன்னு ஒண்ணு வரும். அந்த குரோமோசோம் 9ல தான் இந்த அலீல் இருக்கு. நல்லா புரிஞ்சிச்சா உங்களுக்கு? எஸ். என்ன அலீல் இருக்கு அப்படின்னு going to tell now. The gene controlling blood type has been labeled as L. இது கண்டுபிடிச்சதுனால அந்த ஜீன்ல இருக்கிற அந்த கண்ட்ரோலிங் ஆஸ்பெக்ட நம்ம என்ன சொல்றோம்னா L சொல்றோம், இல்லைன்னா I சொல்றோம். Once again I am telling you 23 குரோமோசோம்ஸ் இருக்கு. அதுல 9th குரோமோசோம்ல நமக்கு ஒரு I ஃபேக்டர் இருக்கு. இந்த I ஃபேக்டரை வச்சுதான் நம்ம வந்து ஏவா பிவா ஓவா அப்படின்ற நம்ம கிளாசிஃபை பண்ண முடியுது. சோ இந்த I ஃபேக்டர் அப்படின்றது என்னது? இந்த I ஃபேக்டர்னா ஐசோ அக்ளூட்டினேஷன். அது என்ன பண்ணும்னா ஏ இருந்ததுன்னா, இப்ப சப்போஸ் எனக்கு பிளட் குரூப் ஏ இருந்ததுன்னா பி நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த I ஃபேக்டர் என்ன பண்ணும்னா என்னோட ஏல இருக்கிற இந்த I ஃபேக்டர் என்ன பண்ணும், பிய ஒத்துக்காது. இது என்ன பண்ணிடும், அந்த பிஏவோட பிளட் வந்துச்சுன்னா அது என்ன ஆயிடும்னா அக்ளூட்டினேட் பண்ணும், அதாவது கோயாகுலேஷன் பண்ணிடும். இது புரியுதா உங்களுக்கு? சோ திஸ் gene is responsible for isoagglutination. இந்த isoagglutination தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்திருக்கோம் I. இது எங்க இருக்கு? 9th குரோமோசோம்ல இருக்கு. 9th குரோமோசோம்ல இருக்கக்கூடிய ஜீன்ல இந்த I ஃபேக்டர் இருக்கு. Is it clear for you? Yes. So the I gene, இந்த ஃபேக்டர், இந்த ஜீனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா I gene அப்படின்றோம். இந்த I gene exist in 3 allelic forms. இந்த ஜீன் தான் வந்து 3 விதமா நமக்கு இருக்கு. அததான் நம்ம என்ன சொல்றோம், மல்டிபிள் அலீல்ஸ். யூஸ்வலா 2 தான் இருக்கும், ஆனா இங்க வந்து 3 அலீலா இருக்கு. ஒன்னு வந்து IA, IB and IO. ஓகே, IA னா என்னன்னா A blood group, IB னா B blood group, IO னா O blood group. ஓகேவா? அப்போ IA இத வந்து நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா அவங்க பிளட்ல என்ன ஆன்டிஜன் இருக்கும், அவங்களோட ஆர்பிசில A ஆன்டிஜன் இருக்கு. IB அலீல் இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன ஆன்டிஜன் இருக்கும், B ஆன்டிஜன் இருக்கு. IO அலீல் அப்படி இருந்ததுன்னா ஸ்பெசிபிக்கா அவங்களோட பிளட்ல என்ன ஆன்டிஜன் இருக்கும், எந்த ஆன்டிஜனும் இருக்காது. சோ இதுதான் இந்த மல்டிபிள் அலீல். Individual who possess these antigens in their fluid such as saliva are called secretors. Sometimes இந்த antigen வந்து இந்த I antigen அப்படி நம்ம A antigen B antigen அப்படின்றோம் இல்லையா, இந்த மாதிரி antigen சில நேரத்துல சலைவாலையும் present ஆகலாம், சில fluidsலயும் present ஆகும். அந்த மாதிரி person அந்த situationனை நம்ம அந்த antigenனை நம்ம என்ன சொல்றோம்னா secretors அப்படின்றோம். ஓகே, அவங்கள செக்ரிட்டாஸ் சொல்றோம். ஈச் அலீல், அதாவது IA and IB produce a transferase enzyme. இந்த 2 அலீலும் என்ன ப்ரொடியூஸ் பண்ணதுன்னா ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பிளட்டுக்குள்ள ஆர்பிசில, சரியா? அப்போ என்ன இருக்கு அப்படின்னா ஆன்டிஜன் இருக்கு இல்லையா? அப்போ ஒருத்தவங்களுடைய குரோமோசோம்ல 9th குரோமோசோம்ல IA இருந்ததுன்னா அது என்ன ஆன்டிஜன் ஒன்னு சேர்க்கும் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ IA allele produces N-acetyl galactose transferase and can add N-acetyl galactosamine. இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் RBCல A blood group இருக்காங்கன்னா அப்போ அந்த RBC மேல A antigen இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? A antigen தான் இந்த இது என்னது N-acetyl galactosamine அப்படின்றது. அப்போ இந்த N
அசிட்டைல் கேலக்டோசமைன் யார் லிங்க் பண்றா, அந்த அந்த ஆர்பிசி மேல யார் உட்கார வைக்கிறா அப்படின்னா இந்த IA allele தான் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், N அசிட்டைல் கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ்ன்ற ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இந்த கேலக்டோசமைன் அதாவது NAG அந்த ஆர்பிசி மேல உட்கார வைக்குதுன்னா அது பாண்டிங். It's actually a bond பண்ணுது. So have I made myself clear? Once again, suppose I have a blood group A. அப்பனா என்னோட ஆர்பிசி மேல என்ன ஆன்டிஜன் இருக்கும், A ஆன்டிஜன் இருக்கும். A ஆன்டிஜன் எது, N அசிட்டைல் கேலக்டோசமைன் தான் A ஆன்டிஜன். இது யார் வந்து பாண்ட் பண்றது, N அசிட்டைல் கேலக்டோ டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் தான். இந்த என்சைம் எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, இந்த அலீல் IA என்ற அலீல் தான் இந்த டிரான்ஸ்ஃபரேஸை ப்ரொடியூஸ் பண்ணும். டிரான்ஸ்ஃபரேஸ்ன்றது என்சைம். இந்த என்சைம் இந்த கெமிக்கலை அந்த ஆர்பிசி மேல அது பாண்டிங் பண்ணுது. So now IB allele அதே மாதிரி IB allele அதுவும் ஒரு டிரான்ஸ்ஃபரேஸை உற்பத்தி பண்ணுது. அது வந்து என்ன பண்ணுது, ஆர்பிசி பி பிளட் குரூப் இருக்கிற ஆர்பிசி மேல ஒரு ஆன்டிஜன் B ஆன்டிஜன் அது இணைக்குது. எது, இந்த என்சைம் கேலக்டோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ் that adds galactose to the precursor that is H substance. அததான் நம்ம என்ன சொல்றோம், H substance சொல்றோம். பேசிக்கா H சப்ஸ்டன்ஸ்னு ஒரு பேசிக்கான ஒரு மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள N அசிட்டைல் கேலக்டோசமைன் ஆட் ஆச்சுன்னா அது வந்து A பிளட் குரூப். அந்த H குரூப்புக்குள்ள இந்த கேலக்டோஸ் ஆட் ஆச்சுன்னா அது B blood group. In case of IO or IO allele, no terminal transferase enzyme is produced and therefore called null allele and hence cannot add NAG or galactose to the precursor. So IO allele எந்த ஒரு டிரான்ஸ்ஃபரேஸும் ப்ரொடியூஸ் ஆகாதனால அந்த ஆர்பிசி மேல எந்த ஆன்டிஜனும் கிடையாது. Is it clear for you? Yes. From the phenotypic combination, it is evident that the alleles IA and IB. உங்களுக்கு phenotypeனா என்ன, genotypeனா என்ன தெரியுமா? phenotypeனா வெளிப்படையான, இப்போ எனக்கு வந்து என்ன கேரக்டர் இருக்குன்னா, blood group இருக்குன்னா A இருக்கு. ஆனா ஏக்கு உள்ள இருக்கிற ரெஸ்பான்சிபிள் ஜீன் என்னது அப்படின்னு சொல்ல போகும்போது அது பேரு ஜீனோடைப். நான் வந்து A அப்படின்னு சொல்லும் போது அது எக்ஸ்டர்னல் கேரக்டர், வெளிப்படுத்தக்கூடிய கேரக்டர் அப்படி சொல்லும் போது அது பேரு phenotype. உள்ள இருக்க அதுக்கு ரெஸ்பான்சிபிளான ஜீனை நம்ம சொல்லும் போது அது ஜீனோடைப். இந்த ரெண்டு வார்த்தைக்கும் உங்களுக்கு அர்த்தம் புரியணும். phenotypeனா எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ், அதை வெளிப்படுத்துற கேரக்டர்ஸ். ஜீனோடைப்னா அந்த எக்ஸ்டர்னல் கேரக்டரை வெளிப்படுத்துக்கான ரெஸ்பான்சிபிள் ஜீனை தான் நம்ம ஜீனோடைப் அப்படின்னு நம்ம சொல்றோம். From the phenotype combination, it is evident that allele IA and IB are dominant. இது நல்லாவே தெரியும், நமக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்னு டாமினன்ட் கேரக்டர், இன்னொன்னு ரெசசிவ் கேரக்டர். IAவும் IBயும் எப்பவுமே டாமினண்டா இருக்கு. and to IO இது நம்ம வந்து ஒரு இதுவா நம்ம ஹையரார்கியா அப்படின்னு நம்ம போடும் போது, but co-dominant to each other. Co-dominantனா we will study what is co-dominant. equal and dominant, அதான் co-dominant. that dominance hierarchy can be given. அது ஒரு ஹைரார்கியா நம்ம வந்து பிளேஸ் பண்ணோம்னா யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் யார் தேர்ட் அப்படின்னு நம்ம அந்த மாதிரி பிளேஸ் பண்ணும்போது IAவும் IBயும் ஈக்குவல் தான், ஒரே ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கு. இதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிறது தான் IO. அதாவது IAவும் Bயும் டாமினன்ட், IO வந்து ரெசசிவ். A child receives one of 3 alleles from each parent. இந்த 3 விஷயங்கள் தான் அல்லீல். இந்த 3 விஷயத்துல இருந்து ஏதாவது ஒண்ணு வாங்குச்சுன்னா giving rise to 6 possible genotypes and 4 possible blood types. இதுல இருந்து 1 பேரண்ட், இந்த 3 அலீல் இருக்கு இந்த ஒரு ஜீனுக்குள்ள, இந்த 9வது குரோமோசோம்ல இருக்க ஜீனுக்குள்ள இந்த 3 அலீல் இருக்கு. அந்த 3 அலீல்ல இருந்து ஒரு அலீல் வந்து குழந்தைக்கு போகுது அப்படின்னா அந்த குழந்தையோட பாசிபிலிட்டி ஜீனோடைப் எப்படிலாம் இருக்கும், ஜீனோடைப் வந்து 6 விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அண்ட் 4 விதமான பிளட் குரூப் இருக்கு, phenotypes இருக்கு. சோ 6 பாசிபிலிட்டிஸ் ஆன ஜீனோடைப்ஸ், ஆனா 4 பிளட் டைப்ஸ் தான் இருக்கு. phenotype வெளிப்படுத்தும் போது அது வந்து 4 தான் தெரியுது, ஆனா அது பாசிபிலிட்டிஸ் என்ன 6. அது எப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஜீனோடைப்ஸ் ஆர் வாட் ஆர் தி ஜீனோடைப்ஸ். அப்ப ஜீனுக்குள்ள ரெண்டு அலீல் இருக்கு இல்லையா, அப்போ ஒன்னு வந்து அம்மா கிட்ட இருந்து வருது, இன்னொன்னு அப்பா கிட்ட இருந்து வருது, ரைட். சோ IA பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா
அப்போ அவங்களுக்கு வந்து என்ன பிளட் குரூப்? IAIO ஒன்னு அம்மா கிட்ட இருந்து ஒன்னு அப்பா கிட்ட இருந்து வரும்போது அது என்ன பிளட் குரூப்? IBIB அப்படி இருந்தா என்ன பிளட் குரூப்? IBIO இருந்ததுன்னா என்ன பிளட் குரூப்? IAIB இருந்ததுன்னா என்ன பிளட் குரூப்? IOIO என்றதுன்னா என்ன பிளட் குரூப்? Now we are going to see in the tabular column. So here we have a 6 genotype. Gene ரெண்டு ஜீன், ஒன்னு ஃபாதர் கிட்ட இருந்து வருது, இன்னொன்னு மதர் கிட்ட இருந்து வருது, இன்னொன்னு அது மாதிரி ரெண்டு சேர்ந்துதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா வந்து ஜைகோட்ன்றோம். ஸோ கேமட்டா இருக்கும் போது அது வந்து சிங்கிளா இருக்கு, ஜைகோட் வரும்போது அது ரெண்டு கம்பைன் ஆயிடுது. அதனால நமக்கு ஜீனோடைப்ல ரெண்டா நம்ம சொல்றோம். ஓகே, எஸ். Now we are going to see in this chapter, I'm sorry, in this tabular column, genotype. Genotypeனா அதுக்கு ரெஸ்பான்சிபிளான ஜீன் என்னது அப்படின்னு. ABO blood group phenotype, அது வெளிப்படுத்தக்கூடிய கேரக்டர் என்னது, வெளித்தன்மையில அது என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அதுக்குள்ள என்ன ஆன்டிஜன் இருக்கு அப்படின்றது இது. அப்புறம் அந்த ஆன்டிஜன், அப்ப இந்த மாதிரி பிளட் குரூப்னா அது என்ன மாதிரி ஒரு எதிர்மறையான ஒரு ஆன்டிபாடி அதுக்குள்ள இருக்கு, யாருக்கு அகெயின்ஸ்ட் ஆன்டிபாடி அதை வச்சுன்னு இருக்குது அப்படின்றது இது. ஆன்டிபாடி பிரசன்ட் in the blood plasma. So first one, இதுதான் அந்த 6 ப்ராபபிலிட்டி, 6 பாசிபிலிட்டிஸ். என்னென்ன? ஒண்ணு வந்து மதர் கிட்ட இருந்து IA வரலாம், ஃபாதர் கிட்ட இருந்து IA வரலாம். அப்படி இருந்ததுன்னா அந்த குழந்தையோட பிளட் குரூப் என்ன? டைப் A. ஓகேவா? டைப் A தான், ஏன்னா ரெண்டுமே டாமினன்ட், அதனால டைப் A பிளட் குரூப். சரி, அப்ப டைப் A பிளட் குரூப்னா அந்த RBC மேல என்ன ஆன்டிஜன் இருக்கும்னா A ஆன்டிஜன் இருக்கும். அண்ட் என்ன ஆன்டிபாடி அந்த பிளட்ல பிளாஸ்மால என்ன ஆன்டிபாடி, எதிர்மறையான என்ன ஆன்டிபாடி அது யாருக்கு அகெயின்ஸ்டா வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ஆன்டிபாடி பிக்கு அகெயின்ஸ்டா வச்சிருக்கோம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆன்டி பி. ரைட். நெக்ஸ்ட், இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ், அம்மா கிட்ட இருந்து IA வந்ததுன்னா இல்ல அப்பா கிட்ட இருந்து IO வந்ததுன்னா இப்ப அந்த குழந்தைக்கு என்ன பிளட் குரூப் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப என்ன இருக்கும்? டைப் A தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் A is dominant, O is recessive. நம்ம அந்த ஹைரார்கி பார்த்துட்டோம். ரைட். So what would be the A type இருந்ததுன்னா what would be the antigen present in the RBCs is surely it will be A antigen. And what would be the antibodies present in the serum or the blood plasma is naturally anti-B. Okay, now one more possibility, அம்மா கிட்ட இருந்து IB வந்திருக்கு, அப்பா கிட்ட இருந்து IB வந்திருக்கு அப்படின்னா what would be the blood group type? Probably it is type is B type, and antigen present in the B blood group is அந்த RBC மேல என்ன இருக்கும்னா B antigen இருக்கு. and இது வந்து என்னது? ஆன்டிஜன் என்ன ஆன்டிபாடி உள்ள இருக்கும், என்ன எதிர்மறையான என்ன விஷயங்கள் இருக்கும். இது A வந்தா அது தடுக்கக்கூடிய ஆன்டிபாடி A வச்சுட்டு இருக்கோம். அப்ப A வந்து நம்ம செலுத்த முடியாது. A செலுத்தினா அது கிளாட் ஆயிடும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் IBIO. இப்போ மதர் கிட்ட இருந்து IB வந்திருக்கு, ஃபாதர் கிட்ட இருந்து IO வந்திருக்கு, இல்லைன்னா வேற மதர் கிட்ட இருந்து IO வந்திருக்கு, ஃபாதர் கிட்ட இருந்து, எப்படி வேணா வச்சுக்கலாம் நீங்க. ஓகே, திஸ் டூ திங்ஸ் எய்தர் ஃப்ரம் அ மதர் ஆர் அ பேரண்ட், மதர் ஆர் ஃபாதர். அப்படி ரெண்டும் வந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன வரும்னா டைப் A வரும். அண்ட் வாட் இஸ் ஆன்டிஜன் பிரசன்ட் ஹியர்? B. and what is antibody present in the serum is anti-A. And now another possibility, அம்மா கிட்ட இருந்து A வந்திருக்கு, அப்பா கிட்ட இருந்து B வந்திருக்குன்னா அப்படின்னா surely there will be a different type of fourth type of blood group system, that is the type AB. AB இருக்கும். ஸோ ரெண்டு ஆன்டிஜனுமே அந்த இதுல இருக்கும். அண்ட் எதுவுமே ஆன்டிபாடி எந்த இதுக்கும் இருக்காது, நெய்தர் A nor B. அதனால இங்க வந்து நோ ஆன்டிபாடின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் இயர் புக்ல நம்ம படிச்சிருக்கோம். நோ ஆன்டிபாடி இங்க போடுவீங்க. ரைட். நெக்ஸ்ட் இன்னொரு பாசிபிலிட்டி, அம்மா கிட்ட இருந்து IO வந்திருக்கு, அப்பா கிட்ட இருந்து IO வந்திருக்குன்னா நேச்சுரலி அந்த டைப் என்னது? O பிளட் குரூப். ஏன்னா இது ரெண்டுமே ரெசசிவ் தான், இங்க டாமினன்ட் கேரக்டரே கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லா என்ன வரும்னா O பிளட் குரூப் தான் வரும். ஸோ O பிளட் குரூப்ல அந்த RBCக்கு மேல என்ன ஆன்டிஜன் இருக்குன்னா ரெண்டு ஆன்டிஜனுமே இல்ல, ஒரு ஆன்டிஜனும் கிடையாது, ஏவுக்கும் கிடையாது, ஏவும் கிடையாது, பியும் கிடையாது. ஆனா என்ன எதிர்மறையான விஷயங்கள் அதை வச்சிருக்கோம் அப்படின்னா ஆன்டிபாடி A வச்சிருக்கோம், ஆன்டிபாடி B வச்சிருக்கோம். ஓகேவா? எஸ். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹவ் ஸ்டடிட் நவ். In the tabular column, I think this is very clear for you. Once again, the genotype, ABO blood grouping, phenotype, genotype 6 1 2 3 4 5 6. ஆனா phenotype நம்ம பார்க்க போனா ரெண்டுக்கும் A type, B type, AB type, O, அப்ப 4. So genotype வந்து 6,
phenotype வந்து வெளிப்படுற தன்மை வந்து 4 நமக்கு இருக்கு. Okay, so this is about the ABO blood grouping, and one more a small concept is there. With this I would like to complete this session. Rhesus or RH factor, இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இது ஒரு டி ஆன்டிஜன் நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? எஸ். RH factor, RH antigen is found on the surface of the erythrocytes. இதுவும் ஒரு ஆன்டிஜன் தான். இந்த ஆன்டிஜன் இருந்ததுன்னா RH பாசிட்டிவ் சொல்றோம், இந்த ஆன்டிஜன் இல்ல அப்படின்னா RH நெகட்டிவ் சொல்றோம். இது யார் கண்டுபிடிச்சா? It was discovered in 1940 by Carl Landsteiner and Alexander Wiener in the blood of rhesus monkey. இந்த monkey கிட்ட இருந்து தான் இதை கண்டுபிடிச்சதுனால, இந்த ஆன்டிஜன் கண்டுபிடிச்சதுனால RH அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். மெக்காக்கா, and later in human being also it is seen. பலவிதமான ஆன்டிஜன்ஸ் பார்த்திருக்கோம் நம்ம. ஆனா இந்த ஆன்டிஜன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால இந்த ஆன்டிஜன் பத்தி படிக்கிறோம். The term RH factor refers to immunogenic D antigen. So இந்த RH அப்படின்னா இந்த ஆன்டிஜன் இருக்கு, அந்த ஆன்டிஜனுக்கு பேர் என்ன? D antigen. அந்த RBC மேல D antigen இருந்ததுன்னா அது RH positive, அப்படி இல்லைன்னா RH negative. So simple. An individual having D antigen or RH D positive and those without D antigens are called as a RH D negative. Rhesus factor in the blood is inherited as dominant traits. Okay, naturally occurring anti-D antibodies are absent in the plasma of any normal individual. However, if the RH negative person is exposed to RH positive, so in the madri RH negative persons are exposed to RH positive, so what will happen? And erythrocytes for the first time, that will not have any impact, but anti-D antibodies are formed in the blood of the individuals. And on other hand, when an RH positive person receives RH negative blood, no effect is seen. So RH negative person RH பாசிட்டிவ் பிளட் வரும்போது தான் பிரச்சனை வருது. பட் RH பாசிட்டிவ் இருக்கிறவங்க RH நெகட்டிவ் ரிசீவ் பண்ணும்போது ஒரு எஃபெக்டும் இருக்காது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேஸை தான் நம்ம படிச்சிருக்கோம். அந்த ப்ளூ பேபி அப்படின்னு நம்ம எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிசிஸ் அப்படின்ற concept நம்ம படிச்சோம், last year படிச்சோம். So this is all about this. If you have any kind of clarification or doubt, surely post me, and I will ensure that I will give you some more video clippings to you. I will recommend a video clippings. I think that video will give you a clear picture about this ABO blood grouping in a graphical and in an animated form. You can clearly understand that. So with this, I am completing this class. See you soon. Thank you.